அடுத்ததாக வந்து நபிமார்கள் எண்ணிக்கை எவ்வளவு, ரசூல்மார்கள் எண்ணிக்கை எவ்வளவு, நபி ரசூல் வேறுபாடு என்ன அப்படின்னு சொல்லி அப்சல் பாஷாங்கிறவர் விழுப்புரத்துலன்னு கேட்குறார். அதாவது நபிமார்கள் எண்ணிக்கை எவ்வளோன்னு சொல்லி ஏன் இந்த கேட்குறாங்கன்னு கேட்டால், நடைமுறையில் நபிமார்கள் வந்து 1,24,000 நபிமார்கள் வந்தார்கள் என்றும், அதில் ரசூல்மார்கள் 313 பேர் என்றும் பரவலாக பயான்களில் உலமாக்கள்லாம் என்ன செய்கிறாங்க, சொல்லுகிறார்கள். மொத்த நபிமார்களை எவ்வளோ பேராம், 1,24,000 பேர் அப்படின்றது. அதில் நபி வேறு ரசூல் பிரித்து 1,24,000 நபிமார்கள், 313 ரசூல்மார்கள் இப்படின்னு பிரித்து ஒரு பயான்கள் அடிக்கடி பண்ணுற காரணத்தினால இந்த கேள்விகள் கேட்கப்படுகிறது. இந்த கருத்தில் வந்து நிறைய ஹதீஸுகள் இருக்கிறது. அந்த ஹதீஸுகள் எல்லாம் அனைத்து ஹதீஸுகளுமே ஒரு பலவீனமானவர்களாக, பொய்யர்கள் அல்லது நினைவாற்றல் கம்மியானவர்கள், தகுதியற்றவர்கள் அப்படிங்கிற ஆட்கள் வழியாகத்தான் அது பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. அது உதாரணமாக சொல்வதாக இருந்தால், இப்போ தபுரானிலையும் அகமதுலையும் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அது ஹதீஸ் வந்து பெரிய ஹதீஸ். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதர்னு பேசக்கூடிய ஒன்று ஒன்றா கேட்பாங்க. நீ இன்றைக்கி இதை நோன்பு வச்சியா, இன்றைக்கி தொழுதியா அப்படி ரசூலுல்லாஹ் கேள்வி கேட்பாங்க. ஒன்னோடுக்கு ஒரு பதில் சொல்லுவார். நீண்ட ஹதீஸ் போய்கிட்டே இருக்கும். அதில் எது ஒன்று வரும், எது அதாவது கம் வஃபா இத்தத்துல் அம்பியா, நபிமாருடைய மொத்த எண்ணிக்கை எவ்வளவு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, மேத்து அல்ஃபின் அர்பாத்தும் இஸ்ரீன் அல்ஃபன், அதாவது 1,24,000 நபிமார்கள். அப்போ அர்ருசுலு மின் தாலிக்க சலாசு மேத்தி ஹம்சத் அசர ஜம்மன் கஃபீரா. இதிலேருந்து ரசூல்மார்கள் எவ்வளோ பேர்னு கேட்டால் 315 இதில் வருது, சிலதில் 13 வரும். இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இதில் இருக்கிறது அகமதுலையும் இருக்கிறது, வந்து தபுரானிலையும் இருக்கிறது. இந்த ஹதீஸில் வந்து அலி பின் யசீத் என்பவர் இது அறிவிக்கக்கூடிய ஆள். இந்த தபுரானியில் வர்ற இந்த ஹதீஸ், இந்த பெரிய ஹதீஸ் இருக்குல்ல, பல கேள்விகள் கேட்டு கேட்டு கடைசியாக இதை பற்றி கேட்பார். இந்த ஹதீஸ் வந்து தபரானியில் வரும் பொழுது அலி பின் யசீத் என்பவர் வந்து இதை அறிவிக்கிறாரு. இவர் வந்து பொய்யர் என்று சந்தேகிக்கப்பட்டவர், இவருடைய ஹதீஸ் சரியில்லை அப்படிங்கிறத வந்து நசை சொல்கிறாங்க. அதே மாதிரி புகாரி அவர் என்ன செய்கிறாரு, முன்கருள் ஹதீஸ், இவர் ஹதீஸ் நிராகரிக்கப்படுற ஹதீஸ்ன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அஹ்மது பின் ஹம்பல் எல்லாருமே இவர் வந்து குறை சொல்லி இருக்கிறது காரணத்தினால இது வந்து ஒரு நல்ல ஒரு ஹதீஸ் கிடையாது, எல்லா பலவீனமான ஒரு ஹதீஸ், ஆதாரமற்ற ஒரு ஹதீஸ் ஆகிவிடுகிறது. இது ஒரு விஷயம். அடுத்தது வந்து ஹாக்கிம்லையும் பைஹக்கிலையும் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அந்த 2 ஹதீஸ்லையும் அதனுடைய அறிவிப்பாளர்களில் யஹ்யா பின் சயீத் அல் சயீதி அல் பசரி என்பவர் வர்றார். ஹாக்கிமில் இந்த ஹதீஸ் 1,24,000ங்கிற ஹதீஸ் வந்து ஹாக்கிமில் இருக்கிறது, பைஹக்கில் இருக்கிறது. அதில் இந்த யஹ்யா சயீதி என்பவர் வந்து பலவீனமானவரால் இந்த 2லையும் அந்த மாதிரி ஆட்களை கொண்டு தான் அறிவிக்கப்படுது. அப்போ அந்த நம்பர் வந்து அப்படி பலவீனமானதை கொண்டு இது தீர்மானிக்கலாது. அது எவ்வளோ பேர் நபிமார்கள்ங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். அந்த நம்பரை சொல்கிறது வந்து அல்லா மேலே இட்டு கட்டுறதாகி போயிடும். கரெக்டான நம்பராக இருந்தால் தான் சரியாக வரும். அல்லாஹ் இப்படி நபியை அனுப்புனான்னு சொல்லும் பொழுது அல்ல அந்த நம்பரில் நபி அனுப்பலான்னு வைங்க, பெரிய குற்றமாயிரும். அதை விட ஜாஸ்தி அனுப்பியிருந்தான்னு வைங்க, பல நபிமார்களை மறுத்த குற்றமாயிரும். அல்ல அந்த 1,24,000 விட கம்மியாக அனுப்பியிருந்தா நபி இல்லாத ஆட்களை நபின்னு சொன்னதாகி போயிடும். 1,24,000க்கு மேலே அனுப்பியிருந்தா அவங்களையெல்லாம் நபி இல்லைன்னு சொன்னதாகிவிடும். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு விஷயமா இருக்கும்போது அதை வந்து இந்த மாதிரியான டப்பா ஹதீஸ்களை வைத்து நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. இது பலவீனமான ஒரு ஹதீஸ், இது அறிவிக்கிறாலும் சரியில்லை. அதே மாதிரி வந்து இப்னு ஹிப்பானில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அந்த ஹதீஸில் இதே கருத்தான், சேம் இதே தான். இப்ராஹிம் இப்னு ஹிஷாம் இப்னு யஹ்யா அப்படிங்கிறவர் அறிவிக்கிறார். இவர் வந்து பலவீனமான ஒரு ஆள். இவர் இப்னு ஹிப்பான் வந்து இவர் நல்ல ஆள், நல்ல ஹதீஸ்ன்னு சொல்லி இருக்கிறார். சொல்லி இருந்தாலும் எல்லா அறிஞர்களும் வந்து இப்னு ஹிப்பான் வந்து இதில் தப்பு சொல்லிட்டாரு, இவர் வந்து மத்ரூக்கின் விடப்படுற ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அல்லது நம்ம மசாகும் இப்னு ஹிப்பான் ஃபுலம் யூசிப், இப்னு ஹிப்பான் இவர் வந்து நம்பகமானவர் மாதிரி சொல்கிறார் அந்த கிதாபில், ஆனால் அவர் நேர்மையாக சொல்லவில்லை, அது சரியான கருத்தை சொல்லவில்லைன்னு மறுக்கிறாங்க. அவர் மட்டும்தான் இதை வந்து நல்ல ஒரு ஆள்னு சொல்லியிருக்காரே தவிர ஸஹபியிலேருந்து எல்லா ஹதீஸ்களை அறிஞர்களும் இப்னு கசீர்லேருந்து ஏராளமான அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இவர் இன்னும் சொல்லப்போனால் இந்த ஹதீஸை இப்னு ஜவுசி அவர்கள் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகள்ங்கிற புக்கில் இது பதிவு பண்ணியிருக்கிறார். இது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸு. எதனால் இட்டுக்கட்டப்படுதுன்னா இந்த இப்ராஹிம் இப்னு ஹிஷாம் தான் இதை அறிவிக்கிறாரு அப்படிங்கிற அந்த அளவுக்கு தள்ளுபடி செய்யக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கிறது. இது ஒன்று.
அதே மாதிரி முஸ்னத் அபு யாலாங்கிற ஒரு நூல்லையும் வந்து இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. அந்த முஸ்னத் அபு யாலாவில் வரக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டால் மூசா பின் உபைதா ரபதி அப்படிங்கிற அறிவிக்கிறார். இவர் பலவீனமான ஆள். இவர் யார்கிட்ட அறிவிக்கிறார்னு கேட்டால் யசீதுர் ரக்காசின்னு அறிவிக்கிறார். அவரும் பலவீனமான ஆள். இன்னொரு அறிவிப்பாளராக வரக்கூடிய ஒரு அபு யாலாவுடைய உஸ்தாதுன்னு வர்றாருல அகமது பின் இஸ்ஹாக்கு, அவரும் பலவீனமான ஆள். 3 பேர் பலவீனமான ஆளுக்கிற வழியாக இந்த ஹதீஸ் அறிவிக்கப்படுகிறது ஒன்று. அது மாதிரி அகமதில் வந்து இன்னொரு ஹதீஸ் இருக்குது. அகமதில் மட்டும் அந்த ஹதீஸ் இதே கருத்து தான், 1,24,000ங்கிற டாபிக் தான். அதில் வந்து உபைத் இப்னுல் ஹஸ்ஹாஸ் அப்படிங்கிற ஒரு அறிவிக்கிறார். இவர் பலவீனமான ஒரு ஆள். அபு திமிஷ்கின்னு அறிவிக்கிறார். அவரும் பலவீனமான ஆள். அவர்கிட்ட கேட்கக்கூடிய மசூதின்னு ஒருத்தர் அறிவிக்கிறார். 3 பலவீனமான ஆளுக்கு இடம்பெறதுனால நபிமார்கள் ரசூல்மார்களுடைய எண்ணிக்கைன்னு வர்ற ஹதீஸ் இருக்குல்ல, அது எல்லாமே போக்கு. எண்ணிக்கை பற்றி பேசக்கூடாது. அல்லாஹ் எவ்வளோ அனுப்புனானோ அவளை நாங்கள் நம்பினோம் அப்படின்னு சொல்லணுமே தவிர அது 1,24,000 இருக்கலாம், 1 கோடியாக கூட இருக்கலாம். உலகம் படைக்கப்பட்டது எப்போ நமக்கு தெரியலை. அது எப்போ அல்லாஹ் படைச்சாங்கிறது கணக்கு தெரிஞ்சால் தான் கணக்கு பண்ண முடியும். அவ்வளோ பெரிய மக்கள் போயிட்டாங்க. அவ்வளோ மக்களுக்கு வந்து அல்லாஹ் எவ்வளோ அனுப்புனானுங்கிறது அவனுக்கு தான் தெரியும். நம்ம எப்படி நம்பணும்? அல்லாஹ் யாரையெல்லாம் அனுப்பினானோ அவங்கள நம்பணுமே தவிர 1,00,000 நபி, 10,000 நபி, 1 கோடி நபி அல்ல 1000 நபி இப்படின்னா நம்ம சொன்னோம் என்று சொன்னால் அது வந்து மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயம். அதை நம்ம விளங்கிக்கிறணும். அடுத்தது வந்து இந்த நபி ரசூல் ரெண்டையும் வந்து வேறன்னு சொல்லுவாங்க. அதாவது ரசூல்மார்கள் வேற, நபிமார்கள் வேற. ஏன்னா ரெண்டையும் அல்ல, சிலர் நபிங்கிறான் சிலர் ரசூலுங்கிறான்ல, அப்படிங்கிறத வைத்துக்கொண்டு ரசூல் வேற நபி வேறங்கிறதெல்லாம் சொல்லுவார்கள். எதை வச்சு சொல்லுவாங்கன்னு கேட்டால், ரசூல் என்று சொன்னால் அவர்களுக்கு வந்து வேதம் கொடுக்கப்படுமா, நபி என்று சொன்னால் வேதம்லாம் கொடுக்கப்படாதான், அவர் தான் நபியான் அப்படிங்கிற மாதிரி விளக்கம் கொடுத்து டிஃப்ரெண்ட் பண்ணுவாங்க. இது எங்கேருந்து எடுத்தீங்கன்னு கேட்டால் ஒரு ஆதாரம் உங்களுக்கு இருக்காது. குர்ஆனை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நபிங்கிறவருக்கும் வேதம் கொடுத்ததாக நிறைய வசனங்கள் இருக்கிறது. ரசூல்மார்களுக்கும் வேதம் கொடுக்கப்பட்டதாக நிறைய வசனங்கள் இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி என்ன சொல்லப்போனால் பாசல்லாஹும் நபியின அல்லாஹ் நபிமார்களை அனுப்பினான், அன்சலமாகுமுல் கிதாப அவங்களுக்கு வேதத்தை கொடுத்தான் அப்படிங்கிற கருத்தில் 213 இருக்கிறது. நபிமார்கள்ட்ட எல்லாம் உறுதிமொழி எடுத்து உங்களுக்கு நான் வேதத்தை தந்தால் ஒழுங்காக இருப்பீங்களான்னு உறுதிமொழி எடுத்தான், நபிமார்கள்ட்ட எடுத்தான், வேதம் தருவேண்டு. அப்போ நபிக்கு வேதம் உண்டுன்னு இருக்கிறது, 381 இருக்கிறது. அதே மாதிரி வந்து ஈசா நபி பிறந்தவனை பேசுனாங்க. பேசும்போது அல்லாஹ் எனக்கு வேதத்தை கொடுத்து விட்டான், ஜாலனி நபி ஆக்கி விட்டான்ங்கிறாங்க 19:30. அப்போ நபியாக்கி வேதத்தை கொடுத்தாங்கிறான். நபிக்கு வேதம் உண்டு. இப்படி நிறைய இருக்குன்னு வைங்களேன். அப்போ நபின்னாலும் வேதம் உண்டு, ரசூல்னாலும் வேதம், ரெண்டும் ஒரே விஷயந்தான். நபி என்று சொன்னாலும் ரசூல் என்று சொன்னாலும் ஒரே விஷயம், ஒரே ஆளுக்கு உரிய 2 தகுதி தானே தவிர நபி வேற ரசூல் வேறன்னு பிரிப்பதற்கு எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் கிடையாது. அப்போ ஏன் 2 சொல்லப்படுது என்று கேட்டால், இப்போ நபிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? நபின்னு சொன்னால் நபன்னா அறிவிக்கிறது, நபன்னா ஒரு செய்தியை அடுத்த ஆளுக்கு சொல்வது, நபன்னா அறிவிக்கிறது. இப்போ ரசூல்டா என்னது? ஒருவனிடமிருந்து செய்தியை வாங்குறது, தூதராகிறது. ரசூல் என்று சொன்னால் அல்லாஹ்விடமிருந்து செய்தியை பெறுபவர் ரசூல் ஆகிடுறாரு. அது பெற்ற செய்தியை மக்களுக்கு அறிவிக்கும் போது நபி ஆகிடுறாரு. அதாவது நபி ரசூல் ரெண்டுமே என்னன்னு கேட்டால் ஒன்றோட ஒன்று தொடர்புடையது. இந்த அனுப்பப்பட்ட அந்த தூதருக்கும் மக்களுக்கும் உள்ள தொடர்பு என்னென்னா நபி தான். அவர் வந்து இந்த செய்தியை வாங்கி மக்களுக்கு தெரிவிக்கிறார். அந்த வகையில் அவர் நபியாக இருக்கிறார். அவர் எங்கேருந்து இந்த செய்தி அவராக கையில் மடியில் போட்டு உண்டாக்குறாரா? இல்லை. அவர் எங்கேருந்து வாங்குறாரு? அங்கேருந்து வாங்குறார் அல்லாஹ்விடமிருந்து. அப்போ அல்லாஹ்வுக்கு ரசூலாக இருக்கிறார், அல்லாஹ்வுக்கு ரசூலாக இருக்கிறாரு, மனிதர்களுக்கு நபியாக இருக்கிறார். அந்த உறவு எப்படி? செய்தியை அறிவிக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு அறிவிப்பாரா? மனிதருக்கு தான் அறிவிப்பார். அப்போ செய்தியை அறிவிக்கிறவர் என்கிற ஒரு கருத்தில் நபி என்று சொல்லப்பட்டால் அப்போ அதே ஆள் தான், ஒரே ஆள் தான் ரசூலாகவும் இருப்பார். அப்போ முகமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லும்போது ரசூலின் நபி ரெண்டையும் சேர்த்து எல்லாம் சொல்கிறான். அவர் ரசூலும் நபியாக இருக்காரு, ரசூலன் நபியான்னு பல நபிமார்களுக்கு சொல்லி காட்டுகிறான். அப்போ ரசூல் நபி என்பது ரெண்டுமே ஒரு ஒரு தகுதியை குறித்து சொல்லக்கூடியது. இது புரிந்து கொள்வதாக இருந்தால், ஒரு மனிதன் இருக்கிறான், ஒரு மனிதனுக்கு ஒரு மகன் இருக்கிறான், அவனுக்கு தகப்பன் இருக்கிறான். ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனுக்கு அப்பாவும் இருக்கிறாரு, மகனும் இருக்கிறான். இந்த மகன்கிட்ட போய் கேட்டால் இவர் யாருன்னு கேட்டால் அப்பான்னு சொல்லுவான். அப்பாட்ட போய் இவன் யாருன்னு கேட்டால் மகன்னு சொல்லுவான். இவன் தான் அப்பாவும் இருக்கு, இவன் தான் மகனாகவும் இருக்கிறான். ஒரு மனுஷன்தான் இப்படி கீழே பார்த்தோம்னா இவனுக்கு அப்பாவாகிக்கிறான், மேலே பார்த்தோம்னு சொன்னால் அவனுக்கு மகனாகிக்கிறான்.
இந்த மாதிரி தான் நபி என்பவர் வந்து அல்லாஹ்ட்டேருந்து செய்தியை வாங்குறாருல, தூது செய்தி, அந்த வகையில் அப்படி ரசூல் ஆகிக்கிறார். வாங்கிட்டு அவரை வச்சுக்கிற முடியுமா? வச்சுக்கிற முடியாது. இந்த செய்தியை மக்களுக்கு கொடுக்கணும். கொடுக்கும்போது வேறு நபியை அறிவிப்பவர், நபி என்ன அறிவிக்கிறவர், அது செய்தி எடுத்து சொல்கிறவர், அதாவது தூதர் எடுத்து சொல்பவர் என்பது வந்து அவங்களுடைய டியூட்டிக்கு, அது அவங்களுடைய தகுதி கொடுத்த பேர் தானே தவிர, எந்த ஒரு நபியாக இருந்தாலும் அவர் அங்கேருந்து செய்தியை வாங்காமல் நபியாக இருக்க முடியாது. ரசூல் கம்பல்சரி ரசூலாக இருந்தாகணும். எந்த ஒரு ரசூலாக இருந்தாலும் அல்லாட்டிருந்து செய்தியை வாங்கிட்டு பாக்கெட்டில் வச்சுக்கிற முடியுமா? நபி வேலையை செய்யாமல் இருக்க முடியாது. அல்லாட்டிருந்து ரசூல்னு சொன்னாலே நபியாக இருப்பார், நபின்னு சொன்னாலே ரசூலாக இருப்பார். நபின்னா செய்தி அறிவிக்கிறார். செய்தி அறிவிக்கிறவன்னா அவரை கண்டுபிடிச்சி அறிவிப்பாரா? கையில் மடியில் போட்டு அறிவிப்பாரா? அறிவிக்கிறார்னா அங்கேருந்து வாங்கி தான் அறிவிக்கணும். எப்போ நபி என்று இறைவன் பேரில் ஒன்றை அறிவிக்கிறாரோ, அறிவிக்கும் பொழுது அவர் இறைவனுக்கு தூதராகத்தான் இருப்பார். அங்கே இருந்தால் மெசேஜ் வரும். அப்போ நபி ரசூலுங்கிறது எதை வச்சு வருது என்று கேட்டால், மக்களுக்கு அறிவிக்கக்கூடியதை கவனித்து பார்த்தால் அவர் நபியாக இருக்கிறார். அல்லாஹ்விடமிருந்து அவர் பெறுகிறார் என்பதை வைத்து பார்த்தால் ரசூலாக இருக்கிறார். ஒரே நேரத்தில் ரெண்டுமாக இருக்கிறார். ஒரே நபியாக இருப்பார் என்னால் கண்டிப்பாக ரசூலாக இருந்தாகணும். கையில் மடியில் போட்டு சொல்ல முடியாது. ரசூலாக இருப்பாரே ஆனால் அல்லாட்டிருந்து அந்த செய்தியை நான் எனக்கு மட்டும் வைத்துக்கொள்வேன் என்று சொல்ல முடியாது. மக்களுக்கு சொல்லி ஆக வேண்டும், நபியாக இருக்கணும். அப்போ ரசூலாக இருப்பவர் நபியாக இருப்பது கடமை. நபியாக இருப்பவர் வந்து ரசூல்கிட்டேருந்து அல்லாட்டிருந்து செய்தியை வாங்கினால்தான் சொல்ல முடியுங்கிறது கடமை. அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு நபின்னு சொல்லிட்டு அவர் ரசூலும் தான், சொல்லப்படாட்டாலும். ஒருத்தர் ரசூல் என்று சொல்லிவிட்டால் அவர் நபியும் தான். நபி என்ன ரசூல் ஆகிட்டு நான் மக்களுக்கு சொல்ல மாட்டேன்னு சொல்ல முடியுமா? ஒருத்தர் அல்லா என்ன செய்ய வகை அறிவிக்கிறான், இதா வச்சுக்கேன்னு சொல்லி அவருக்கு வகையை கொடுப்பான். நீ மக்களுக்கு சொல்லுன்னு தான் கொடுப்பான். அப்போ ரசூலுங்கிறவர் அல்லாட்ட வாங்கணும்னு ரசூல் ஆகிக்கிறாரு. அதை மக்களுக்கு சொல்லும் போது நபி ஆகிடுவார். நான் நபியாகவும் இருக்க மாட்டேன், ரசூல் நான் மட்டும் வாங்கி வச்சுக்கிடுவேன் அப்படி எவரும் சொல்ல முடியாது. இப்படியான ஒரு விஷயத்தை தான் தேவையில்லாமல் போட்டுக்கிட்டு நபிமார்கள் வேறு, ரசூல்மார்கள் வேறு, ரசூல்னா தரஜா கூட, நபின்னா தரஜா கம்மி, இந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் என்ன செய்கிறாங்க ஃபிக்கு கிதாபுகளில் படிக்கிற நபி ரசூல் ஒன்றா வேறையாண்டு நம்ம திருக்குறானுடைய விளக்கத்தில் இணைஞ்சிருக்கிறோம். அதை வந்து நம்ம எழுதியிருக்கிறோம். அதை நீங்கள் 398வது குறிப்பு அதில் பார்த்தீங்கன்னா கூடுதல் விளக்கம் கிடைக்கும். இதுதான் அதனுடைய ஒரு விஷயம்.